சிம்மராசிக்காரர்களில் மக நட்சத்திரக்காரர்களுக்கு ரிலீஃப் கிடைக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஒரு வருஷமாக சுத்தமாக மக நட்சத்திரக்காரங்க நல்லா இல்லை. ஆனாலும் மறுபடியும் இன்னொன்று சொல்லுவேன். சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அட்டமத்து சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அட்டமத்து சனியில் மிகப்பெரிய கெடுதல்கள் நடக்கணும். ஆனால் அந்த மிகப்பெரிய கெடுதல்கள் நடக்காமல் வேதை அமைப்பில் ராகு தடுத்து நின்று கொண்டு உங்களுக்கு கெடுதல் மட்டும் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ராகு 7ஆம் இடத்தில் இருக்கிறனால சனி பெரிய அளவில் கெடுதல்களை செய்ய மாட்டார். ஆனாலும் நீங்கள் நல்லா இல்லை. மே மாதம் பிற்பகுதியில் இருந்து மே மாதம் 26ஆம் தேதி நினைக்கிறேன், 26 25லேயோ பூர நட்சத்திரத்துக்கு மாறிட்டார். அப்போ மே மாதத்திலிருந்து பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே இடிக்குது கடிக்குது என்கின்ற மாதிரியான நெகட்டிவ் தன்மைகள் வந்துருச்சுன்றது. அட்டமத்து சனி தான் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய நம்மளை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு நிகழ்வு. எந்த மனுஷன் ஜோசியத்தை நம்பாத ஒரு மனுஷனை கூட நீங்கள் செக் பண்ணுறதுக்காக கேளுங்க, அந்த அட்டமத்து சனி காலகட்டங்களில் தான் அவர் தலையை பிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார். இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன சரியா இல்லைங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் இல்லாதது மாதிரியான ஒரு ஃபீலிங், இருந்தும் இல்லாதது மாதிரியான ஒரு ஃபீலிங். இப்படித்தாங்க வயதிற்கு ஏற்றார் போல் இருக்கும். இளைய பருவத்தினருக்கு வேலை செட்டில் ஆகாது. வேலை இருந்தால் சம்பளம் இருக்காது. சம்பளம் கொடுத்தா வேலையில் போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அல்லது உங்களுக்கு பிடித்தமில்லாத வேலை அமைப்புகளில் கண்டிப்பாக இருப்பீங்க. இந்த மாதிரியாக அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை அப்படிங்கிற அமைப்பு தாங்க. ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஜூலை மாதம் என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கு, மேஷம் முதல் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே மாத பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அந்த மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா. சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை மாறுற கிரகம். புதன் ஒரு 20 நாட்களுக்கு ஒரு முறை மாறுவார். 25 நாட்களுக்கு ஒரு தோராயமாக ஒரு முறை சுக்கிரன் மாறுவார். 45 நாள் 1.5 மாதத்துக்கு தடவை செவ்வாய் மாறுவார். இந்த 4 கிரகங்களை மையப்படுத்தி சொல்லப்படக்கூடியது தான் இந்த மாத பலன்கள். வருடாந்திர பலன்கள் ஏற்கனவே ஆன்மீக பரிகார நேயர்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ தான் சமீபத்தில் தான் குரு பயிற்சி நடந்தது. போன வருஷம் சனி பயிற்சி நடந்தது. இந்த குரு பயிற்சி 1 வருடத்திற்கு ஒரு முறையும், சனி பயிற்சி 2.5 வருடத்திற்கு ஒரு முறையும், ராகு கேது பயிற்சி 1.5 வருடத்திற்கு ஒரு முறையும் நடக்குது. இந்த ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் நடக்க இருக்குது. அடுத்த வருஷம் சனி பயிற்சி நடக்க இருக்கிறது. போன மாதம் குரு பயிற்சி நடந்துருச்சு. அப்போ வருடாந்திர கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு கேது சனி குரு ஆகிய 4 கிரகங்களும் ஒரே இடத்தில் நிலையாக இருக்கின்றன இந்த ஜூலை மாதம். அந்த கிரகங்களால் மாற்றங்கள் எதுவும் இல்லை. ஆனால் சூரியன் எப்போவுமே மாறுற மாதிரி இப்போது சூரியன் மாறுகிறார். செவ்வாய் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் ஒரு இடத்திலும், அதாவது ஆட்சியாகி மேஷத்திலும், அதற்கப்புறம் அப்படியே 2வது வீட்டுக்கும் மாறக்கூடிய தன்மைகள் உண்டு. புதன் வக்கர நிலைமைகளில் அப்படியே ஆட்சி, அப்புறம் கடகத்திற்கு வர்றது, அப்புறம் மேலே போகிறதுன்ற மாதிரியான வக்கர நிலைமைகளில் இருப்பார். ஜூலை மாதத்தில் ரிஷப அதிபதியான சுக்கிரன் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி மாறி இருக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது இருக்குது. ஒரு நிலையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பெரிய அளவில் மோசமான சாதகமற்ற கிரக நிலைமைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் அப்படிலாம் ஒரு பெரிய மோசமான இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும்ன்ற கிரக நிலைமைகள் இல்லை. கோச்சாரத்தில் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய சனியே இப்போது உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். 2வதாக செவ்வாய் இந்த ஜூலை மாதம் முழுவதும் சுபத்துவம் என்கின்ற ஒரு சுக்கிரனுடைய வீட்டில் ஒரு 20 நாட்களுக்கு மேலாக சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறது. இந்த செவ்வாய் சனி 2 கிரகங்களும் வலிமையாக இருக்கின்றதை காட்டுது. ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் தான் மாறுறாங்க. ஆக பெரும்பாலும் சாதகமான ஒரு நல்ல முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்குமே தவிர, கெடுதல்கள் வரும் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல முடியாதபடி கெடுதல்களுக்கான ஒரு கிரக அமைப்புகள் இல்லை. எப்போயாவது ராகு கேதுக்களோடு இந்த மாத கிரகங்கள் சேரும்போது தான் கெடுபலன்கள் இருக்கும். ராகு கேதுக்களோடு இந்த மாத பலன்கள், குறிப்பாக ராகுவோடு எதுவும் சேரலை. மாதத்தின் இறுதி நிலையில் சுக்கிரன் மட்டும் கேதுவோடு சேருகிறார். சுக்கிரன் கேதுவோடு சேரும்போது அவர் பலம் பெறத்தான் செய்வதை தவிர கெடுதல் பலன்கள் இருக்காது. ஆக 12 ராசிக்காரர்களுக்கும் இப்பொழுது இந்த 2026 ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இப்போது தனித்தனியாக பார்க்கலாம். சிம்மராசிக்காரர்களில் மக நட்சத்திரக்காரர்களுக்கு ரிலீஃப் கிடைக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஒரு வருஷமாக சுத்தமாக மக நட்சத்திரக்காரங்க நல்லா இல்லை.
ஆனாலும் மறுபடியும் இன்னொன்று சொல்லுவேன், சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அட்டமத்து சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அட்டமத்து சனியில் மிகப்பெரிய கெடுதல்கள் நடக்கணும். ஆனால் அந்த மிகப்பெரிய கெடுதல்கள் நடக்காமல் வேதை அமைப்பில் ராகு தடுத்து நின்று கொண்டு உங்களுக்கு கெடுதல் மட்டும் வந்துக்கிட்டு இருக்கு. அதான் உண்மைங்க. மிகப்பெரிய கெடுதலுக்கும் உள்ள வார்த்தைகளை வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. ராகு 7ஆம் இடத்தில் இருக்கிறனால சனி பெரிய அளவில் கெடுதல்களை செய்ய மாட்டார். ஆனாலும் நீங்கள் நல்லா இல்லை. மே மாதம் பிற்பகுதியில் இருந்து மே மாதம் 26ஆம் தேதி நினைக்கிறேன், 26 25லேயோ பூர நட்சத்திரத்துக்கு மாறிட்டார். அப்போ மே மாதத்திலிருந்து பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே இடிக்குது கடிக்குது என்கின்ற மாதிரியான நெகட்டிவ் தன்மைகள் வந்துருச்சுன்றது தான் உண்மை. மே மாதத்திலேருந்து பூர நட்சத்திரக்காரங்க நல்லா இல்லை. இது ஒரு வருஷம் நீடிக்கும். ஏப்ரல் வரை 10 மாதம் நீடிக்கும். ஏப்ரல் வரைக்குமே பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அப்பாடா அப்படி இருக்கே இப்படி இருக்கேன்ற மாதிரியாக இருக்கும். அட்டமத்து சனி தான் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய நம்மளை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு நிகழ்வு. எந்த மனுஷன் ஜோசியத்தை நம்பாத ஒரு மனுஷனை கூட நீங்கள் செக் பண்ணுறதுக்காக கேளுங்க, அந்த அட்டமத்து சனி காலகட்டங்களில் தான் அவர் தலையை பிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார். இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன நடக்குது? தாங்க முடியாத செலவுகள் இருக்கும், வெட்டி அலைச்சல்கள் இருக்கும். எப்படா இதை சமாளிக்கிறதா அது சமாளிக்கிறதுன்னு இருக்கும். எல்லாத்துலேயும் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று அப்படி எனக்கு சரியாக இல்லைங்க. எல்லாம் இருக்குது, ஆனால் இல்லாதது மாதிரியான ஒரு ஃபீலிங், இருந்தும் இல்லாதது மாதிரியான ஒரு ஃபீலிங். இப்படித்தாங்க வயதிற்கு ஏற்றார் போல் இருக்கும். இளைய பருவத்தினருக்கு வேலை செட்டில் ஆகாது, வேலை இருந்தால் சம்பளம் இருக்காது, சம்பளம் கொடுத்தா வேலையில் போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க, அல்லது உங்களுக்கு பிடித்தமில்லாத வேலை அமைப்புகளில் கண்டிப்பாக இருப்பீங்க. இந்த மாதிரியாக அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை அப்படிங்கிற அமைப்பு தாங்க இப்போ பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னொரு 4 மாதம் கழித்து இதே மாதிரியான நிலைமைகள் வரும். அந்த 3 நட்சத்திரக்காரர்கள் மகன்தான் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால் அதே நேரத்தில் இப்போ பாருங்கள், 12ஆம் இடத்துல உச்சகுரு வந்திருக்கிறார். 12ஆம் இடத்துல உச்சகுரு வந்தால் செலவுகள் அதிகமாகும். நல்ல வேலையாக சுப செலவுகள் இருக்கும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரன் உங்கள் ராசியில் உட்கார்றது மிகப்பெரிய யோகம். எப்படின்னா, பிரச்சனை இருக்குது ஆனால் அதை நான் சமாளிச்சுக்குவேன். ஒரு ப்ராப்ளம் வருது, அதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தானே உங்களுடைய இது அமைப்பு. உங்களால் சமாளிக்க முடியுன்ற மாதிரியாக பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால தாய்மாமனுடைய ஆதரவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும். மாமா அத்தை போன்ற பெண்ணெடுத்த வகையில் அல்லது தாய்மாமன் உறவில் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். எதையும் சமாளிப்பீங்க. சிலருக்கு மேற்கு நாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அமெரிக்கா, கனடா, ஜப்பான், ஜெர்மன் போன்ற மேற்கு நாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏற்கனவே மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு. அங்கேயே வீடு வாங்குறது, கடனுக்கு தான், சொந்த வீடு கட்ட பொருளில் வீடு வாங்குறது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் லோனுக்குன்னு வரும். ஆனால் அந்த லோனெல்லாம் கட்ட முடியும். எதையும் சமாளிக்கக்கூடிய மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜூலை மாதம்.